ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனஸா. இன்றைக்கு டெய்லரிங் கிளாஸில் நீங்கள் இருந்தால் போய் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப தையலில் இருந்தால் நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆரம்ப தையலிருந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். வாருங்கள், நாங்கள் வீடியோக்கு போகலாம். நான் கிளாஸில் இன்றைக்கு நான் சொல்லித்தர போகிற இனிஷியல் ஸ்டிச் அதே நேரம் கேன் ஸ்டிச் நல்ல ஒரு ஈஸியான, அதாவது ஈஸியாக நாங்கள் தைக்கலாம். பிகினிங்காக இருக்கிற நாங்கள் ஒரு கொஞ்சம், அதாவது முக்கியமான தையல்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இருப்பது நல்லது. அந்த முக்கியமான தையல்களை தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அந்த பார்க்கலாம். இதுக்கு நான் 10ஆம் நம்பர் ஊசி எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன். அதாவது பிகினிங்காக நாங்கள் தையல் பழகிற நாங்கள் இந்த ஊசியை எடுக்கலாம். ஏனடா இது நல்ல ஒரு மெல்லிய ஊசி, எங்களுக்கு தைப்பதற்கு சுகமானதாக இருக்கும். அதே நேரம் இந்த ஊசியில் நான் அடிப்பகுதியை 2 நாட் போடுறேன். 2 நோட் போட்டுட்டு நீங்களும் எடுத்து வச்சுருங்க. வாங்க வாருங்கள், நாங்கள் தையலுக்கு போகலாம். இதில் நான் ஃபேப்ரிக் துணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பிகினிங்காக நாங்கள் தைக்க பழகிற நாங்கள், அதாவது நல்லொரு மென்மையான துணியாகவும் இருக்கணும். அதே நேரம் துணி அங்கு மிஞ்சும் ஓடாத துணி எடுக்கணும். அதுக்கு நான் ஃபேப்ரிக் துணி எடுத்துருக்கின்றேன். நீங்களும் ஃபேப்ரிக் துணி எடுங்கோ. ஃபேப்ரிக் துணி எடுத்து இப்படி 2 தரம் நீங்கள் மடித்து நீங்கள் ஃபோல்ட் பண்ண வேணும். அப்படி நாங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வாருங்கள், நாங்கள் தையலுக்கு போகலாம். இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதால இந்த மடிப்பு கலையாமல் இருக்கும். அதனால் நான் வடிவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாருங்கள், நாங்கள் தைக்க போகலாம். இப்போ பாருங்கோ, இதுக்கு கீழால், அதாவது இந்த மடிப்புக்கு கீழால் தான் போகுது. இந்த தையல் ஒரு தையல் மடிப்புக்கு மேலேயும் இன்னொரு தையல் மடிப்புக்கு கீழேயுமாக போகுது. நான் இப்போ கீழேயாக எடுத்து போட்டு இந்த நூலை கீழேயாக எடுத்துட்டேன்டா இந்த நூலின் கட்டு போட்டது வெளியில் தெரியாது. அப்போ அதனால் நான் இந்த நூலை உள்ளே எடுத்து இப்படி நான் எடுக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டு, அதாவது இந்த மேலுக்கு நாங்கள் மடித்த இந்த மடிப்பில் இருக்கிற நூல் இந்த மடித்த இந்த நூல் கீழ் நோக்கி இப்போ பாருங்க எக்ஸ் வடிவில் வரப்போகுது. இப்படி நான் பிடிச்சு கொண்டு இந்த ஆள்காட்டி விரலை நோக்கி தான் இந்த தையல் போகுது. எல்லாமே ஆள்காட்டி விரலை நோக்கி தான் போகுது. அதே நேரம் நான் கீழே பாருங்க ஒரு 2 இல்லாட்டிக்கு 3 அந்த நூல், அந்த ஃபேப்ரிக் துணின்ற நூல் பிடிபடுற மாதிரி நீங்கள் தைச்சிக்கொள்ளுங்க. ஊசியை குத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஊசியை குத்திட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு இப்படி நீங்கள் நூலை எடுத்துட்டு, இப்போ பாருங்கள், இந்த நூலை எடுத்துட்டேன். இந்த நூலை எடுத்துட்டு இப்போ நாங்கள் திரும்ப இந்த பெரிய விரல் நோக்கி கொண்டு வர போகிறோம். பெரிய விரல் நோக்கி கொண்டுறதுக்கு ஒரு எக்ஸ் வடிவிலாக வருகிறது. திரும்பவும் நான், அதாவது இப்படி குத்தி அது ஃபோல்ட் பண்ணினா அந்த துணியில் நான் குத்த போகிறேன். ஊசியை குத்தி இப்படி போகுது. இந்த ஆள்காட்டி விரலை நோக்கித்தான் இந்த தையல் போகுது பாருங்கோ. பெரிய விரல் பக்கம் நாங்கள் குத்தி திரும்ப ஆள்காட்டி விரல் நோக்கித்தான் இந்த தையல் போகுது. இப்போ பாருங்க, நான் இங்கேயா எடுக்கிறேன். எடுத்து போட்டு நாங்கள் இப்போ பாருங்க, கீழுக்கு நான் இந்த நூல் எடுத்துட்டேன். இந்த நூலை எடுத்து போட்டு இல்லாட்டிக்கு 3 நூல் வரணும். அந்த ஃபேப்ரிக் துணியில் 2 இல்லாட்டிக்கு 3 நூல் வார மாதிரி நீங்கள் எடுங்கோ. எடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் மேலுக்கா கொண்டு போகணும் நூலை அதாவது குத்தி நூலை எடுத்து போட்டு இப்படி எடுத்து போட்டு திரும்பவும் மேலுக்கா போகணும். இது எக்ஸ் வடிவில் தான் போய்கொண்டு இருக்குது பாருங்க. ஒரு எக்ஸ் வடிவில் போய்கொண்டு இருக்குது. திரும்பவும் நான் உங்களுக்கு எவ்வளோ இடைவெளி வேணுமோ அவ்வளவு இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி எடுங்கோ. நான் ஓரளவு கொஞ்சம், அதாவது சின்ன இடைவெளியாக தான் எடுக்கிறேன். நான் அகலம் பெருசாக எடுக்கல. பெருசாக எடுத்தால் வடிவில்லைன்றதுக்காக நான் சின்னதாக எடுக்கிறேன். சின்னதாக எடுத்தால் நல்ல ஒரு வடிவாகவும் இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த எக்ஸ் வடிவாக விளங்கும் தெரியும். நல்ல ஒரு வடிவாக வருது பாருங்க. இந்த எக்ஸ் வடிவு இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் வருது. அதாவது நாங்கள் இந்த தையலை நார்மலாக உடுப்புகளின் சைட்டு கறி ஓரங்களுக்கு நாங்கள் இந்த தையலை தைப்போம். நீங்கள் நிறைய தையல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் ஒன்று தான் இதுவும். இந்த தையல் எங்களோட உடுப்புகளின் சைடு, அதாவது கறி ஓரங்களுக்கு இந்த தையல் தைப்பார்கள். நல்ல ஒரு அழகான தையலாக இருக்கும். நீங்களும் இப்படி தைச்சு பழகுங்கள். நாங்கள் தையல் பழகும்போது நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் பழகி முடிப்போமாக இருந்தால் நாங்கள் அடுத்தடுத்த தையல்கள் நல்லொரு நீட்டாக நாங்கள் தைப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது நீட்டாக செய்து கொண்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் இந்த கிளாஸை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் ஃப்ரீயாக இந்த கிளாஸை நான் சொல்லித்தரேன் நினைக்காமல், அதாவது நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் எப்படி பழகுவீர்களோ அதே மாதிரி இணைச்சி கொண்டு நீங்கள் பழகுங்கள். கீழுக்கு மேலுக்கு, அதாவது
கீழுக்கும் இடைவெளி மேலுக்கும் இடைவெளி விட்டு விட்டு தான் போக போகுது இந்த தையல். அதே நேரம் வந்து கீழுக்கு அது ஊசி குத்தி தைச்சு மேலுக்கு நாங்கள் போய் ஊசி குத்தி தைக்கிறோம். பாருங்கள் மாறி மாறி போகுது, மாறி மாறி போகுது. இந்த தையல் வந்து மேலுக்கு ஊசி குத்துப்படுது, கீழுக்கு ஊசி குத்துப்படுது, மாறி மாறி போய் வருகிறது. நார்மலாக நாங்கள் இவ்வளோ நாளும் தைச்ச தையல்கள் வந்து அதாவது ஒரு நேராக தான் போய் கொண்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து பாருங்க கீழுக்கும் மேலுக்குமாக போய் கொண்டு இருக்குது. இது வந்து கேன் ஸ்டிச் நல்லொரு வடிவான தையலாக இருக்குது. நீங்களும் தைச்சு பழகுங்கோ, நல்லொரு நீட்டாகவும் இருக்கும். பழகுவது மட்டுமல்லாமல் நீங்கள் தைச்சு போட்டு நீங்கள் அதை உங்களுடைய அதாவது தையலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற அந்த கொப்பியில் வந்து இதை நீங்கள் பின்னால் கவனமாக விழாதபடி நீங்கள் வச்சுருங்கோ. அதை ஃபிட் பண்ணி நீங்கள் வைப்பீர்களானால் அது உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்கும். வருது பாருங்கள், இந்த தையல் வந்து ஃபோல்ட் பண்ணின இடத்துல மேலுக்கு வருது, அதே நேரம் கீழுக்கு அப்படியே வருது. நாங்கள் மாறி மாறி தான் இந்த தையல் வருகிறது. நீங்களும் இப்படி தைத்து பாருங்கள், நல்ல ஒரு சுகமான ஒரு தையல். இப்போ பாருங்க தைச்சு முடியுது வந்து நான் தைச்சு முடியக்கையும் வந்து வடிவாக நான் கட்டு போட போகிறேன். அதாவது என்ஆர்எட் நோட் போட போகிறேன். என்ஆர்எட் நோட் போடுறதுக்கு இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது. இந்த தைச்சு முடிஞ்சதை இந்த நூலின் இடைவெளிக்குள்ள இந்த ஊசியை கொடுத்துட்டு நான் பெருவிரலால் பிடிச்சு கொண்டு 2 சுற்று சுற்றுறேன். 2 சுற்றி போட்டு நாங்கள் எடுக்கும்போது நல்ல வடிவாக கட்டு விழும். இது வந்து என்ஆர்எட் நோட்டுன்னு சொல்லுவார்கள், என்ஆர்எட் நோட். இப்போ பாருங்க விழுந்துட்டது. நல்ல ஒரு நீட்டாக தைச்சிருக்கின்றேன். நீங்களும் இப்படி தைப்பர் வடிவாக தைச்சிருக்கின்றேன். நல்ல ஒரு நீட்டாக வந்திருக்கு. அதே நேரம் முன்பக்கம் பாருங்க, முன்பக்கம் வந்து ஈவனாக 2 டாட் மேலுக்கும் கீழுக்குமாக வருகிறது. நல்ல ஒரு வடிவாக வரும் பாருங்க. இன்னொரு வடிவாக இருக்கின்றது, நல்லொரு வடிவானதாக வருது பாருங்க. மேலுக்கும் கீழுக்கும் ஒரே ஈவனாக டாட்ஸுகள் வந்து கொண்டிருக்குது. அதே நேரம் வந்து இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் நல்லொரு வடிவான ஒரு எக்ஸ் வடிவாக இருக்குது, நல்லொரு வடிவாக இருக்குது. நீங்களும் இப்படி தைத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த துணியின் இந்த உள்பக்கத்தால் நான் இந்த ஊசியை எடுக்க போகிறேன். அதாவது ஊசி எடுத்து இந்த நூலை வெட்ட போகிறேன். அப்படி என்றால் இப்படி நான் எடுத்து நாங்கள் வெட்டுவோமாக இருந்தால் நாங்கள் உள்ளால் எடுத்து போட்டு இதை வெட்டிட்டோம்டா சேர்ந்து நல்லொரு நீட்டாக இருக்கும். பாருங்கோ நல்லொரு நீட்டாக இருக்குது. அதாவது இங்கே நாங்கள் தைச்சதும் தெரியலை, முன்னுக்கும் தெரியலை, பின்னுக்கும் தெரியலை. அதே நேரம் வந்து இங்கே நாங்கள் தைத்தது முன்னுக்கும் தெரியலை, பின்னுக்கும் தெரியலை. நல்லொரு நீட்டாக இருக்குது. இப்படி நாங்கள் நல்லொரு நீட்டாக தைக்க பழகுவோமாக இருந்தால் எங்களோட உடுப்புகள் நல்லொரு வடிவானதாக வரும். நாங்கள் ஆரம்பத்திலேருந்து வடிவாக நாங்கள் தைத்து கொண்டு வேணும். இப்போ பாருங்கள், இது தைச்சு முடிஞ்சது. முன்னுக்கும் பின்னுக்கும் நல்லொரு நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் கொப்பியில் நாங்கள் இதை ஃபிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் தைச்சு முடிச்சுட்டு இதை ஃபிட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஃபிட் பண்ண வேணும். அதாவது நான் முதல்ல நான் தைச்சு முடித்ததுகளை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கின்றேன். நீங்களும் இப்படி ஃபிட் பண்ணி வையுங்க. அதாவது இந்த தையலின் பெயரையும் இந்த தையல் வந்து என்னென்னத்துக்கு பாவிப்போம்னு சொல்லி அதுகள் பற்றி நீங்கள் எழுதி வையுங்க. நான் நோட்ஸும் அதாவது தையலும் தான் நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அப்போ நீங்களும் நோட்ஸையும் தையலையும் செய்யுங்க, 2ஐயும் தொடர்ந்து செய்யுங்க. இப்போ பாருங்க, நான் இதை ஃபிட் பண்ணி விட போகிறேன். ஃபிட் பண்ணி போட்டு நாங்கள் இந்த நோட்ஸையும் நாங்கள் எழுதி வடையாக ஃபிட் பண்ணி வச்சு இப்படி நாங்கள் எழுதி ஃபிட் பண்ணி வைப்போமாக இருந்தால் இந்த துணி துளையாது. அதாவது நாங்கள் எத்தனை வருடம் சென்றாலும் நாங்கள் இதை திருப்பி மீட்டு பார்க்கத்தக்கனையாக இருக்கும். நீங்களும் இப்படி ஃபிட் பண்ணி வையுங்க. இது மட்டுமில்லை, நான் முதலாம் துணிகளையும் வந்து நான் இதே மாதிரி தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். நான் நிறைய டெய்லரிங் கிளாஸ்களை பற்றி நான் போட்டுக்கொண்டு தான் இருக்க போகிறேன். நீங்களும் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இது ஃப்ரீயாக தான் சொல்லித்தருவோடுதான் இணைச்சிருக்காமல் நீங்களும் தைச்சு பழகுங்கோ. இது நல்ல ஒரு பிரயோசனமான கிளாஸ். அதே நேரம் வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் பணம் கொடுத்து தையல் பழக போனீர்கள் என்றால் எப்படி நிறைய நாள் செல்லும். அதே நேரம் வந்து உங்களுக்கு பணமும் வீணாகும். வீட்டில் இருந்தபடியே தையல் படிப்பதற்கு நல்ல ஒரு சுலபமான வழியைத்தான் நான் இதில் சொல்லுறேன். வந்து தையலை பழகுங்கள். நல்லொரு அதாவது ஆரம்பத்திலேருந்து நான் இது சொல்லித்தரதால் உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நான் மெஹந்தி போடுற கிளாஸுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். அதுவும் ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வந்து இணைக்காமல் நீங்கள் பிரயோசனப்படுத்துங்கோ. பார்க்கலாம்.
நாளையிலிருந்து அந்த கிளாஸ் நான் போடுவேன், உங்களுக்கு வீடியோ பெறலாம். பார்ப்பது மட்டுமல்லாமல் நீங்களும் இந்த தையல்களை நீங்களும் தைச்சு பழகுங்கள். நான் பேசிக்கிலேருந்து சொல்லித்தரபடியாக உங்களுக்கு விளங்கத்தக்கனையாகத்தான் நான் சொல்லி கொடுத்து கொண்டு வரேன். நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். நான் இது ப்ளவுஸு, சுடிதார், மற்றது பாவாடை சட்டைன்னு சொல்லி எல்லா தையலுமே நான் சொல்லித்தர போகிறேன். நான் தைத்து கொண்டிருக்கின்றனோ அதே மாதிரி தான், நான் எவ்வாறு தையல் பழகி நான் இப்போ தைச்சு கொண்டிருக்கின்றனோ அதே மாதிரி நான் உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் தொடர்ந்து வரது மட்டுமில்லாமல் என்னுடைய வெனசா சங்கரன்ற இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து கொண்டிருங்கள். அது மட்டும் இல்லை, சாரி ப்ளீட்டிங் பண்ணுறது, கொண்ட மாலை துணியில் செய்கிறது நல்லொரு நீட்டாக செய்யலாம். நான் நீட்டாக செய்து அப்படி நான் செய்கிறது, நீங்களும் அப்படி செய்யலாம். பாருங்கள், நான் ஒவ்வொரு வீடியோவாக செய்து போடும்போது நீங்கள் பார்த்து அதை பயன்பெறுங்கள். என்னுடைய வெனசா சங்கர் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.